ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நடுத்தரமான பலன்களே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு சாதகமான இடத்துல இல்லை. போன வருடமெல்லாம் குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார். உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் எல்லாமே நடந்தது. பண விஷயத்துல நீங்க நல்ல ஒரு செலுசிலப்பான ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க. இந்த வருடம் இப்போ குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். குரு 8ஆம் இடத்துல மறையிறது உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை. அது மட்டும் இல்ல, ராகு 4ஆம் இடத்துலயும் சனி 5ஆம் இடத்துலயும் மாறி இருக்காங்க. இந்த இடம் சனிக்கு உகந்த இடமா? 5ஆம் இடம் சனிக்கு உகந்த இடம் இல்ல. 3, 6, 11ஆம் இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் சனியும் சரி, ராகுவும் சரி நல்ல பலனை கொடுப்பாங்க. அதனால சனி அமர்ந்திருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் இருக்கதான் செய்யும். உங்களுடைய குழந்தைகளோட மகன், மகள்களோட கருத்து வேற்றுமை ஏற்படலாம். இல்ல அவங்கள விட்டு நீங்க விலகி தனியா இருக்க நேரிடலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் சனி ஏற்படுத்திட்டு இருக்காரு. ராகு 4ஆம் வீட்டுல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்ல. ஆனாலும் குருவோட பார்வை 4ஆம் வீட்டுல விழறதுனால உங்களுக்கு வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ராகு உங்களுக்கு பேராசையை ஏற்படுத்துவார். கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது, கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்குறது, இந்த அமைப்பை எல்லாம் ராகு ஏற்படுத்துவார். விரலுக்கு ஏத்த வீக்கம் இல்லாம உங்களுடைய தகுதிக்கு கொஞ்சம் பெருசாவே ஆசைப்படுவீங்க. அது வீடா இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது. ஏன்னா குருவும் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டாரு இல்லையா? அவர் சுப கடன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால சுப கடனா இருந்தாலும் உங்களுடைய விரலுக்கு தகுந்த வீக்கமாக அளவா கடன் வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் சனியோட பார்வையில இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நிலையில ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். மனசுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். மனசுல ஒரு புத்துணர்ச்சி இருக்காது. ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்கும். ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் குறைவுகள் இருக்கும். அதனால நீங்க தேவையில்லாத உணவு சாப்பிடுறதையோ, தேவையில்லாத நேரத்துல தூங்குறது, தூங்காம இருக்கிறது, இதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பண வரவு எப்படி இருக்கு? லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார். அத சனியும் பார்க்குறார். அதனால லாபம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வரும். லாபாதிபதி புதன் போய் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். சூரியனும் அங்க இருக்கார். உங்களுக்கு இந்த மாதம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண வரவுல கொஞ்சம் தடைகள் இருக்கதான் செய்யுது. குரு 8ல மறைஞ்சிருக்கிறதுனால பெருசா உங்களுக்கு பண வரவு இருக்காது. ஆனா பெருசா ஒரு பெரிய பற்றாக்குறையும் இருக்காது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கறாரு இல்லையா? தனஸ்தானத்தை பார்க்கறார். அதனால ஓரளவுக்கு பணம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஓஹோன்னு பணம் வராது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் இப்ப இருக்கா? குருபலன் இப்ப இருக்கான்னு கேட்டா, குருபலன் இப்ப இல்ல. 8ஆம் இடத்துல குரு மறையறது திருமணத்துக்கு ஏற்ற காலம் இல்ல. வரன் வந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் தட்டி தட்டி போகும். வரன் உடனே அமையாது, சீக்கிரம் அமையாது. அதுல சில தடைகள் வந்திருக்கும். அதுவும் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சாதகமான சூழ்நிலை இல்ல. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. சனியோட பார்வையும் 7ஆம் இடத்துல விழுது. அதனால உங்களுக்கு திருமண தடைகளை ஏற்படுத்த தான் செய்வார். விருச்சிக ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்ல. நீங்க கவனமா படிப்புல கவனம் செலுத்தலாம். நல்லாவே படிக்கலாம். உங்களுக்கு எந்த தடைகளும் இல்ல. விருச்சிக ராசிக்காரர்களுடைய குழந்தை பாக்கியத்திற்கு கொஞ்சம் தடைகள் இருக்கு. சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். ஆகஸ்ட் மாதம் அதற்கான சாதகமான சூழ்நிலை இல்ல. இதற்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடையும் இருக்கணும். எல்லாத்துலயுமே கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நீங்க நினைச்சது நடக்காது. நீங்க கேட்கறது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். எதுவுமே இதுவரைக்கும் ஈஸியா கிடைச்ச எதுவுமே கொஞ்சம் கஷ்டமா கிடைக்கும் இப்போ. கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். தாமதமாக கிடைக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கீங்க. எதார்த்தத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு தைரியமான ஆள் தான். அதனால நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் எதிர்கொள்வீங்க. இந்த ஆகஸ்ட் மாதமும் அப்படிதான் இருக்கும். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஷ்டவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நன்றி. வாழ்க வளமுடன்.